ரீசெண்டா கோபி அண்ணாவுடைய ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோல பார்க்கும்போது நீ பெயினோட ஸ்கிரீனிங் கேம்போட முக்கியத்துவத்தை பத்தி அவர் பேசியிருப்பாரு. முன்னாடி எல்லாம் ஒரு ஐ கேம்பா இருக்கட்டும், இல்ல சுகர் ஸ்கிரீனிங் கேம்பா இருக்கட்டும், ஒரு கேட்ராக்டையோ இல்லாட்டி சுகரையோ முன்னாடியே நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் இன்னைக்கு காலகட்டத்துல நீ ஸ்கிரீனிங் கேம்ப் உள்ள அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூட்டு வலி ஜாஸ்தியா இருந்தது, டாய்லெட்ல உட்காந்து கூட எந்திரிக்க முடியல. ஒரு நீ பெயினை முன்னாடியே கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளோட ஒரு செஸ் கேம்ல சோல்ஜர்ஸ் தான் ஃப்ரண்ட் வாரியர்ஸ், அதே மாதிரி நம்ம நீ இருக்க லிகமெண்ட்ஸ் தான் ஃப்ரண்ட் வாரியர்ஸ். சோ அவங்கள பாதுகாத்தாதான் பின்னாடி இருக்கிற அந்த கிங்கை நம்மளால பாதுகாக்க முடியும். இல்ல ஒரு லிகமெண்ட் டேர் ஆகுது அப்படின்னா அந்த லிகமெண்ட் டேரை சீக்கிரமாவே, அதாவது ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிச்சு பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டாக்கா கொஞ்சம் குறையுமா அப்படின்னாரு. சரியா அதை போட்டுட்டு போய் ஒரு வீக் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. வந்தோம். அதுக்கு மேல ஜெல் போட்டாதான் அது நல்லா கொஞ்சம் கேட்கும்னு சொன்னாங்க. ஜெல் போட்டுருக்குறோம், இன்ஜெக்ஷன் போட்டு சின்ன சின்ன ப்ரொசீஜர் மூலமா நம்ம சரி பண்ணும்போது பின்னாடி வர பெரிய நீ ப்ராப்ளம் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதனால நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல இருந்தே நம்ம தப்பிக்க முடியும். அதனால கம்ப்ளீட்டாவே வலி தெரியலைங்க. நடக்கிறேன், நல்லா வாக்கிங் போறேன், எந்த வலியும் வரலைங்க. இது வரைக்கும் 1 இயரா எந்த வலியும் வரல. இப்போவும் நல்லாவே இருக்கிறேன். சோ இந்த நீ பெயினை முதலே ஸ்கிரீன் பண்ணி அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு.